தெருக்கு போஸ்ட்மேனுங்களா? ஆமா. ஆமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? எப்போ சாப்பிட்டனே? காபி. டிஃபன் சாப்பிட்ட உடனே காபி சாப்பிடுறது வழக்கம். நீங்க எல்லாம் என்கிட்ட குறையறத பார்த்தா என்னமோ என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு. இல்ல சார், கோபத்துல ஒருத்தரை திட்டி லெட்டர் எழுதிட்டோம். அது தப்புன்னு உணர்ந்துட்டோம். அட்ரஸ் சொல்றோம், அந்த லெட்டர் கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். இடையில நான் கொடுக்கப்படாதுமா. சார் சார், அப்படி சொல்லாதீங்க சார். நாங்க அன்பளிப்பா ஒரு சின்ன தொகை கொடுக்குறோம். அந்த லெட்டர் கொடுத்துருங்க சார். அன்பளிப்பா? இந்த சார். பொண்ணுங்களா, நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன். இதுவரைக்கும் எந்த விதமான ரிமார்க்கும் இல்லாம வாழ்ந்துட்டேன். கடைசி காலத்துல எனக்கு இப்படி ஒரு கெட்டறியர் தேவையா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், வாங்கிங்க சார். வாங்கிக்கணுமா? சரி, அப்படியே வாங்கிறதாகவே வச்சுக்கோ. இத வச்சுக்கிட்டு ஒரு எஸ்டேட் வாங்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு வீடு தான் கட்ட முடியுமா? பண்ணி கொடுப்பா. அத்தை, அடட வாங்கம்மா. என்னம்மா விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். இந்த லெட்டர் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். மஞ்சள் வேற தடவை இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். என்னம்மா? என்னம்மா? ஒண்ணும் இல்ல, இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நல்ல விஷயம் தானே? ஆமா அத்தை, நல்ல விஷயம் தான். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களாச்சா, ஆபீஸ்ல வந்து சொன்னா தப்பா எடுத்துப்பீங்களோ நினைக்கிறோம். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா. என்னம்மா? நீங்க இப்ப எல்லாம் வாழ்த்து கூடாது அத்தை. பின்ன எப்படி வாழ்த்து? நீங்க அப்படி வந்து அங்க நிக்கணும், இவன் உங்க கால்ல வேணும், தொட்டு கும்பிடணும், நீங்க உங்க கையால அவளை வாழ்த்தணும். எஸ் ஆண்டி. பரவாயில்லையே, எனக்கேத்த மருமகளாத்தான் இருக்கீங்க. எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு மாதிரியே நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எழுந்திரிமா. அவன் எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்? எந்த கையால ஆசீர்வாதம் பண்ணீங்களோ அந்த கையால தொட்டு தூக்கினாதான் அவன் எந்திரிப்பா. மரியாதை கொடுக்கறதுல என்னையும் மிஞ்சிட்டீங்களே. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டா. என்ன சாப்பிட்டீங்க? பூரி. எத்தனை? 4. நீ? 3. நீ சொல்லுமா, நீ எத்தனை சாப்பிட்ட? வாய் திறந்து சொல்ல மாட்டியா? அத்தை, அவ எப்பவுமே சாப்பிட்டத வாய் விட்டு சொல்ல மாட்டா, திருஷ்டி பட்டுடுல, அதனாலதான். பரவாயில்ல. வரத்த வாங்கடி. வா. வாந்தியா? ஐயோ ஐயோ, நேற்றுக்குத்தான் நிச்சயதார்த்தம், இப்ப வாந்தியா? சாயந்தரம் என்ன டெலிவரியா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது வந்து ஏமா தயங்குற? இப்பவே போய் தலைவிட்ட சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சொல்லலாங்கிறியா? அதுவும் கரெக்ட் தான். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரிப்பேரு. வாய மூடியா? எப்படி மூடுறது? கையில கொடுத்துட்டீங்களே. அஜீன கோளாறுல வாந்தி எடுக்கிறா, நீ என்னடா பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டியே. சும்மா வாந்தியா? நான் அம்மா வாந்தியாக்குன்னு நினைச்சேன். இருங்க, நான் டெட்டால் போட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். உன் குழந்தை எப்படிமா? கீழே போட்டு போறேன், அது எப்படியாவது வளரட்டும். நாம நேற்று மாதிரி காஷ்மீர், டார்ஜிலிங் அங்கேங்கன்னு ஹனிமூன் போக முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க அம்மா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஏதாவது கேட்டாக்கா உபதேசம் பண்ணியே கழுத்து எடுத்துருவாங்க. கவலையே படாதீங்க, உங்க ஆசையை அத்தை கிட்ட சொல்லி நாங்க நிறைவேற்ற முயற்சி பண்றோம். எங்க எனக்கு ஒரு ஆசை. ஆசையா? என்ன ஆசை சொல்லு, நிறைவேற்றிடுறேன். வழக்கமா நடக்கிற முதலிரவு மாதிரி இல்லாம நாம ஒரு புரட்சி செய்வோமா? புரட்சியா? என்ன சொல்ற? நான் மாப்பிள்ள மாதிரி உட்கார்ந்துக்கு வேணா, நீங்க பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு பால் தருவீங்களா? தரீங்களா? நல்ல ஐடியா. சரி, இப்போ நீ மாப்பிள்ள மாதிரி உட்காரு. இப்போ நான் பொண்ணு. என்னங்க என்னங்க பால் சாப்பிடுங்க. ஐயோ, என்னங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க இது? நீ தானே மாப்பிள்ள மாதிரி நடந்துக்கிறேன்னு சொன்ன. அதுக்காக அப்போ நான் மாப்பிள்ள மாதிரி நடந்துக்கிட்டுமா? ஓகே, லைட்ஸ் ஆஃப்.
வண்ணமலர் பூங்கொடியே வண்டாடும் தேன் குளமே வண்ணமலர் பூங்கொடியே வண்டாடும் தேன் குளமே இளந்தளிர் மேலே இன்பந்தரும் பெண்ணமுதே இளந்தளிர் மேலே இன்பந்தரும் பெண்ணமுதே வண்ணமலர் பூங்கொடியை வண்டு வந்து தேடுதம்மா வண்ணமலர் பூங்கொடியை வண்டு வந்து தேடுதம்மா எண்ணி எண்ணி நான் மகிழ சுகம் பொங்குதம்மா எண்ணி எண்ணி நான் மகிழ இன்ப சுகம் பொங்குதம்மா வண்ணமலர் பூங்கொடியே மாதுளம் பூயிதழோ மங்கைவும் செவ்விதழோ மாதுளம் பூயிதழோ மங்கைவும் செவ்விதழோ நான் அதை சுவைப்பதற்கு நாணம் தடை போடுவதோ நான் அதை சுவைப்பதற்கு நாணம் தடை போடுவதோ வண்ணமலர் பூங்கொடியை வண்டு வந்து தேடுதம்மா எண்ணி எண்ணி நான் மகிழ இன்ப சுகம் பொங்குதம்மா வண்ணமலர் பூங்கொடியே கண்ணிலே பனி பார்வை கண்ணா உன் தமி பார்வை கண்ணிலே பனி பார்வை கண்ணா உன் தமி பார்வை என் ஆசை அடங்கவில்லை ஏன் இந்த மயக்கமோ என் ஆசை அடங்கவில்லை ஏன் இந்த மயக்கமோ வண்ணமலர் பூங்கொடியே வண்டாடும் தேன் குளமே இளந்தளிர் மேலே இன்பந்தரும் பெண்ணமுதே வண்ணமலர் பூங்கொடியே கையுறவில் மெய் மறக்க காந்தம் என்னை இழுக்குதடி கையுறவில் மெய் மறக்க காந்தம் என்னை இழுக்குதடி காதல் இன்பம் பெருகி வர கருவி சொருகுதம்மா காதல் இன்பம் பெருகி வர கருவி சொருகுதம்மா வண்ணமலர் பூங்கொடியே வண்டாடும் தேன் குளமே இளந்தளிர் மேலே இன்பந்தரும் பெண்ணமுதே வண்ணமலர் பூங்கொடியை வண்டு வந்து தேடுதம்மா எண்ணி எண்ணி நான் மகிழ இன்ப சுகம் பொங்குதம்மா மகேந்திரா 5000 5,000. வில்லியம்ஸ் 8500 ராஜன் அண்ட் ராஜன் 10,000 ஜான்சன் கம்பெனி 10,000 என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க அது வந்துமா ஒண்ணு இல்லம்மா. நாராயணன் கம்பெனி 10,000 அத்தை என்னம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னா உள்ள போங்க. இவதான் ஏதோ சொல்லணும்னு வந்தா. என்னம்மா அத்தை நாங்கெல்லாம் ஹனிமூனுக்கு காஷ்மீர் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது நான் தான். ஆமா உங்களை இப்படி கேட்க சொல்லி தூண்டினது யாரு? என்னடா பின்னணி உங்க குரல் இவங்க மூலமா ஒலிக்குதோ? இன்னையோட இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லணும். புரிஞ்சுதா? சரி சரி ஆபீஸுக்கு நேரமாச்சு, புறப்படுங்க.
புறப்படுங்கண்ணா. நில்லுடா. என்னம்மா? வெளியில போகும்போது பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும். சுமங்கலி வாயால போயிட்டு வாங்கன்னு சொன்னா நல்லபடியா திரும்பி வருவீங்க. ஒரு காலத்துல உங்க அப்பாவும் என்கிட்ட அப்படித்தான் சொல்லிட்டு போவாரு. என்னங்க? ஆமா ஆமா, அப்படி எல்லாம் சொல்லிட்டு போய் தான் இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், கணக்கு பிள்ளை மாதிரி. ஆமா, நாராயணன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளவு சொன்ன? 5500. போதும் போதும். டேய் சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. டேய் என்னடா அது மிஷின் மாதிரி? சிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு போங்கடா. டேய் சிரிச்சிட்டு சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. என்னங்க இது? நீ பெத்த பிள்ளைங்களாச்சே. பெத்தது நானா இருந்தாலும் புத்தி உங்க மாதிரியே. பையனுங்க புத்திசாலித்தனமா இருந்துட்டா பெத்தது நாங்க தான் பெருமைப்பட்டுப்பீங்க. தப்பு தண்டா பண்ணிட்டா தகப்பந்தலையில பழைய போட்டுட்டு ஒதுங்கிடுவீங்க. என்ன மாமா வண்டி நின்னு போச்சு? பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆயிடுச்சா? ஆமா. தண்ணி போட்டா சரியாயிரும். தண்ணி போட்டாவா? இல்ல தண்ணி ஊத்துனா சரியாயிரும். பணம் இல்லைன்னா என்ன, கழுத்துல இருக்கிற நெக்லஸ கொடுங்க. ஜீவா, நியாயமா பார்த்தா நாம அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்டி. ஏன்னா ஒரு காலத்துல நம்மள ஆதரிச்சவனாச்சே. ஹலோ, ஜோதி தான் பேசுறேன். அப்படியா? சரி, அப்படியே செஞ்சிருங்க. ஜெயா வாமா, உட்கார். நீ நல்ல பொண்ணு தானே? ஆமா. நியாயமான பொண்ணு தானே? ஆமா. மனசாட்சிக்கு பயந்து தானே நடப்ப? ஆமா. அப்படின்னா நான் ஒண்ணு கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? கேளுங்களே. என் நெக்லஸ யார்கிட்ட கொடுத்த? நெக்லஸா? ஆமா, உண்மையை சொல்லு. நெக்லஸ யாருகிட்ட எடுத்து கொடுத்த? எடுத்து கொடுத்தேனா? அப்போ என்ன திருடிங்கிறீங்களா? என்னங்க என்னங்க என்னங்க, அத்தை நான் நகையை திருடினேன்னு சொல்றாங்க. நகை திருடியா? அம்மா என்னம்மா இது? ஆமாண்டா, பீரோல வச்சிருந்த என் நெக்லஸ காணோம். என்னது? பீரோல இந்த நெக்லஸ காணுமா? ஆமாங்க, அது நீங்க என் கல்யாணத்துக்கு வாங்கி போட்டது. இந்த 3 பேருக்கும் தெரியாம அது எங்கேயும் போயிருக்காது. நீங்க சொல்றது ரொம்ப அநியாயம். இது கடவுளுக்கே பொறுக்காது. அதேதான் நானும் சொல்றேன். வேலையே பயிர மேய்ஞ்ச கதையா சொந்த வீட்லயே திருடி இருக்காங்க. அம்மா, இது வரைக்கும் எங்களை தான் குத்தம் குறை சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க மேலே வீணா பழி போட ஆரம்பிச்சிட்டீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னங்க அவன் சொல்றதை கேட்டீங்களா? அவன் ஆத்திரப்படுறதுலயும் நியாயம் இருக்கு ஜோதி. நீயும் திடீர்னு ஏதாவது முடிவுக்கு வந்துடுற. ஏமா, நீங்களே எங்கேயாவது மறந்து வச்சுக்கலாம். ஏன் அம்மாவே அதை எங்கேயாவது தொலைச்சிருக்கலாம். அதான் நடந்திருக்கு. அத மறைக்க வீணா எங்க மேல பழிய போடுறீங்க. சேச்சே, இந்த வீட்டுல பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒரே போராட்டமா இருக்கு. என்னடி செய்யறதை செஞ்சுட்டு ஆளாளுக்கு பேசுறீங்க? அந்த நகை எதுக்கு எடுத்திருக்கீங்க, எங்க கொடுத்திருப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நகை என் பீரோக்குள்ள வந்தாகணும். இல்ல நடக்கிறத வேற. என்ன வேணாலும் நடக்கட்டும், அத பத்தி கவலையே இல்ல. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். வாங்க, சினிமாக்கு நேரமாச்சு. என்னங்க யோசிக்கிறீங்க? உங்க அம்மா போட்ட கோட்டை தாண்ட கூடாதுன்னா? அதெல்லாம் இல்ல, வாங்கடா போலாம். என்னங்க இவனுங்க எங்க போறாங்க? அதான் சொன்னானுங்களே, சினிமாவுக்கு போறானுங்க. சினிமாவுக்கா? நான் போக சொல்லலையே. இனிமே நீ சொல்றத அவங்க கேட்க மாட்டானுங்க. ஏன்? என் பொண்டாட்டி சொல்றத நான் கேட்கற மாதிரி அவன் பொண்டாட்டி சொல்றத அவன் கேட்கறான். ஏன்னா எனக்கு பிறந்த பிள்ளைங்களாச்சே, என் ரத்தம். ஐயோ, சீக்கிரம் போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க. கூப்பிடுறேன், சீக்கிரம். இத போறேன். கங்கா, போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. அரட்டை அடிக்காம சீக்கிரம் வாங்க. டைட்டில் படம் பார்க்கணும். ஏப்பா, நீங்களும் எங்க கூட வந்துட்டீங்க. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? டேய், இத பாருடா, நானும் உங்க கூட சேர்ந்துட்டேன். இனிமே அவளுக்கு பயப்பட போறது இல்ல. அப்படின்னா அப்பாவுக்கு வீட்டுக்கு போகணும், விதவிதமா அர்ச்சனை கிடைக்கும். ஆடா போடா, மாமியாருக்கு எதிராக போர்க்குடி தூக்குற மருமகளுக்கு கிடைச்சப்பறம் நான் ஏன்டா பயப்படணும்? ஆமா மாமா, இந்த புரட்சிக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும். ஓகே, இந்த நிமிஷமே நான் தலைமையை ஏத்துக்கிறேன். அப்பா வாழ்க! அப்பா வாழ்க! டாடி, நம்ம முதல் கட்ட போட்டோ என்னன்னு சொல்லுங்க. முதல் கட்ட போராட்டம், அந்த கிழவன் ஆபீஸ் நிர்வாகத்தை விட்டு துரத்துவோம். பலபல. அடுத்த கட்டம்? இரண்டாவது கட்டம், அந்த ஆபீஸ் நிர்வாகத்தை நீங்க கைப்பற்றணும். இதுக்கு அத்தை சம்மதிக்கிறேன்னா? சம்மதிக்கலன்னா நாம எல்லாரும் வீட்டை விட்டு போறோம்னு மிரட்டுவோம். அதுக்கும் அவங்க பணியாம போயிட்டாங்கன்னா வீட்டு வாசல்ல டேரா போட்டு அவன் மானத்தை வாங்குவோம். அட, இது காதலிக்கு நேரம்ல பட ஐடியா இல்ல.
டேய், நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கோண்டா. எப்படியோ அருமையான ஐடியா. தலைவர் வாழ்க. தலைவர் டேய், ரொம்ப இறஞ்சி கத்தாதீங்கடா, அம்மா காலுக்கு போயிட போகுது. சரியா போச்சு போங்க. என்னங்க இது, தலைவர் ஆரம்பத்திலேயே பின்வாங்குறாரு? அதுதான் உண்மையான தலைவர் கழகு. அதாவது நான் ஒரு அமைதியான முறையில போராடணும்னு நினைக்கிறேன், காந்திய முறை. ஆமா, டைம் ஆச்சு, சினிமா போலாம் வாங்க. சரி வாங்க. அப்பா, என்னடா? நான் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டேன். பக்கத்து தியேட்டர்ல ஒரு நல்ல படம் வருதான், அதை நான் போய் பார்த்து வந்துட்டுமா? அது நல்ல படமா? ரொம்ப நல்ல படம். அதுக்கு நானும் வரேனே. இல்ல அது நல்ல படமா? நாளைக்கு உங்களை கூட்டு போறேன். நாளைக்கு கழிச்சு போறியா? இன்னைக்கு ஒரு படம், நாளைக்கு ஒரு படம். ஓகே. அப்பா